question. If it was Monday on 12th July 1965, then which day of the week was it on 14th August 1966? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 12 ஜூலை 1965ங்கிறது மண்டே. அப்படின்னா 14 ஆகஸ்ட் 1966 என்ன டே அதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நல்லா பாருங்கள், 12 ஜூலை 65லேருந்து 12 ஜூலை 1966 வரைக்கும் 1 இயரா? ஏன்னா ஜூலை டு ஜூலை 12 ஜூலையிலேருந்து 1965லேருந்து 12 ஜூலை 1966 வரைக்கும் 1 இயர். மிச்சம் எவ்வளோ டேஸ் இருக்குது? ஜூலைங்கிறப்போ 31 டேஸ் இருக்கும். அப்போ இந்த ஜூலை மந்தில் ஒரு 19 நாள் ப்ளஸ் எது வரைக்கும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஆகஸ்ட் 14. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அடுத்த மாதமே ஆகஸ்ட் வருது, 14 நாள், 14ஆம் தேதி தான் கிடச்சிருக்கு. அப்போ 14. இதெல்லாம் ஏன் கால்குலேட் பண்ணுறோம்னா அந்த ஆட் டேஸை கால்குலேட் பண்ணணும். இது வந்து 1 இயருங்கிற கணக்கில் வந்துருமா? 1 இயர் கணக்கில் வந்தால் நம்ம அதை ஆர்டினரி இயரா லீப் இயரான்னு பார்த்துட்டு அந்த ஆர்டினரி இயர்னா ஒரு ஆட் டே எடுத்துக்கலாம், லீப் இயர்னா 2 ஆட் டே எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆட் டே கண்டுபிடிச்சோம்னா இது 1965 1965லேருந்து 1966 1965 வந்து லீப் இயரான்னு செக் பண்ணுறோம். எப்படி செக் பண்ணுறது நான் சொன்னேன் இல்லையா? 1965 டிவைடட் பை 4 போடுங்க. டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? அடிச்சு பாருங்கள். நான் அங்கே 16 மிச்சம் 3 36 9 நாங்கள் 36 5 மட்டும் தனியாக இருக்குது. அப்போ பாயிண்டில் வரும். அப்போ என்னது மீதி வருது நமக்கு. ஸோ மீதி வந்துச்சு அப்படின்னா அது ஆர்டினரி இயர். முழுவதுமாக 4ஆல் வகுப்படலை. ஸோ அப்போ இது வந்து ஆர்டினரி இயர். ஆர்டினரி இயர்னா 1 ஆட் டே. அப்போது இந்த மேலே கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா? இந்த டேஸ்க்கு எத்தனை ஆட் டே வருது? ஒரு ஆட் டே வருது. மிச்சம் இருக்கிற நாள் வந்து இந்த ஜூலை மாதத்தில் 19 நாள் மிச்சம் இருக்குது. ப்ளஸ் இவங்க கண்டுபிடிக்க சொன்னது ஆகஸ்ட் 14 வரைக்கும். அப்போ அதில் ஒரு 14 நாள் மிச்சம் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 19ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணால் 33. இப்போ இதுக்கு ஆட் டே கண்டுபிடிக்கணும். இது வந்து டேஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேலே பார்த்தது இயர். டேஸை நம்ம ஆட் டேவாக கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? டிவைடட் பை 7ஆல் வகுக்கணும். ஏன் டிவைடட் பை 7ஆல் வகுக்கணும்னா நாட்களில் எத்தனை வாரம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 7ஆல் வகுப்படுறோம். ஓகேவா? ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள் அப்படிங்கிற கணக்கு. ஸோ 33 7ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ ரிமைண்டர் வரும்? 7 நாங்கள் 28 போச்சுன்னா மிச்சம் 5. அப்போ அந்த 5ங்கிறது தான் ஆட் டேஸ். ஓகேவா? அப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ ஆட் டேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த இயருக்கு ஒரு ஆட் டே ப்ளஸ் இந்த டேஸுக்கு ஒரு 5 ஆட் டே. ஸோ மொத்தமாக என்னது? 6 ஆட் டேஸ். ஓகேவா? 6 ஆட் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரி, இந்த 6 ஆட் டேஸ் எதோட ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? ஸ்டார்டிங்கில் அவங்க என்ன டேன்னு கொடுத்துருக்காங்க? மண்டேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மண்டேலேருந்து நம்ம என்ன ஆட் பண்ணணும்? 6 ஆட் டேஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ மண்டே ப்ளஸ் 6 அப்படின்னா என்ன அர்த்தம்? டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ 6வது நாள் வந்து என்னவா கிடைக்கும் நமக்கு? மண்டேக்கு அப்புறம் 6வது நாள் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ ஆன்சர் இதுக்கு சண்டே.